என்னைக்கு தேவனை லிமிட்லெஸ்ஸா, தேவனை பெரியவரா நீங்க பாக்குறீங்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கையும் பெருசா இருக்க ஆரம்பிக்கும். மனிதம் பண்ணினதுலயே உங்க வாழ்க்கை ஃபுல் ஸ்டாப் ஆகிறது இல்ல. மனுஷன் தீமை பண்ணிட்டு போயிட்டான், ஆனா கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் உங்க வாழ்க்கையின் இறுதி பக்கத்தை எழுதக்கூடியவராக இருக்கிறார். காட்ஸ் ஐடியா எப்பவுமே உங்களுக்காக நலமானதாகவும் விசாலமாகவும் இருக்கிறது. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அப்படிதான் ஆசீர்வதிப்பார். எத்தனை உருவுதோ உருவிக்கோ, எனக்கு நிரப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை நிரப்பி கொண்டே இருப்பார், என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறது உங்க மூலமா சில பேரை வாழ வைக்கிறதுக்காக தான். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய வாரிசுகள் தான் நீங்கள். இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியம் என்று சொல்லுகிற மாதிரி, அடையாளப்படுத்துகிற மாதிரி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். பூமியிலேயே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானானின் வாழ்க்கையை தேவன் உங்களுக்காக உங்கள் சந்ததிக்காக அவர் வைத்திருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது நீங்கள் நிரம்பித்தான் இருப்பீர்கள், நீங்கள் குறைந்திருக்க மாட்டீர்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். ஸோ இந்த மாலையில் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய வார்த்தையும் கேட்கறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எஸ் எஸ், இட்ஸ் எ ப்ரிவிலேஜ், இட்ஸ் எ ப்ரிவிலேஜ். சிலர்லாம் ஏங்குறாங்க, இந்த வெளிநாட்டில் தூரமான இடத்துல இருக்கலாம் பேசுங்க, ஐயா ஆராதனைக்கே போக முடியல, கேட்கவே முடியலம்மாங்க. இந்த யூடியூப்பு இதெல்லாம் பார்த்தா பாருங்கள், நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். 3 ஆராதனை நடக்குது, 3 ஆராதனை நடக்குது பாருங்க. தேவனை வந்து எனக்கு பெரிய ஸ்லாக்கியம், ஏன்னா எல்லா ஆராதனையும் நானும் கலந்து கொள்றேனே. இட்ஸ் எ ப்ரிவிலேஜ், இட்ஸ் எ ப்ரிவிலேஜ். இது ஒரு ஸ்லாக்கியமாக பார்க்குறோம். இந்த மாலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா, நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆமென். எனக்கு ஊழியம் செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது, ஏன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டெல்லாம் தேவனே பார்த்துக்கிறாரு. அவர் ஏன் இவ்வளோ தட்டுறாதுன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அவர் அந்த ஃபீல்டில் தான் இருக்கிறாரு. வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையில் கொண்டு வந்து விட்டார். இதை நானா யோசித்து ஏதோ சொல்லிடல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். தேவனே ஆட் பண்ணாராம், மக்களை கொண்டு வந்து என்ன பண்ணாரு, சேர்த்தார் பாருங்க. ஆமாம். ஸோ நான் இங்கே நிறைய பேர் பாருங்கள், எனக்கு யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, எந்தெந்த ஊர், எந்தெந்த பின்னணி. இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக தேவன் ஏராளமான மக்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம் பாருங்கள், ஜனத்திரள் தலைவனின் மகிமை. ஹல்லேலூயா. கடவுள் ஒரு ஆளுக்கு ஒரு மகிமையை கொடுப்பாருன்னா அதில் ஒரு மகிமை என்னன்னா திரளான ஆட்கள். ஆமென். கடவுள் ஒரு பெரிய ப்ராமிஸ் எனக்கு பண்ணியிருக்கிறார். அது என்னன்னா, கடற்கரையின் மணலத்தனையான திரளான ஜனங்கள் உன் வசமாக திரும்பும். அதனால தான் சபை கட்டுறது நம்ம ஐடியா இல்லை, பெரிய ஆடிட்டோரியம் கட்ட போகிறோம். ஆமென். லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து தேவனை ஆராதிப்பார்கள். அதை நாம் பார்ப்போம். இந்த பட்டணத்தில் அதை செய்வோம். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, சில ஆண்டுகளுக்குள்ளாக இது நடந்து தீரும், அதை உங்கள் கண்கள் காணும். ஆமென். நடக்கும் பாருங்க. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், அவரை பெரிய காரியங்களுக்காக நம்பலாம். அவர் அதற்கு தகுதியானவராகவும் பாத்திரராகவும் அவரே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, they will limit the holy one of Israel அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க ஒரு தப்பு பண்ணாங்களாம், ஒரு முக்கியமான தப்பு பண்ணாங்களாம். என்ன பண்ணாங்களாம், இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுளை பெருசாவே பார்க்கல, கடலை பெருசா பார்த்தாங்க, கடவுளை பெருசா பார்க்கல. எதிரிகளை பெருசா பார்த்தாங்க, ஆனா அவைகளுக்கு நடுவில் தன்னை விடுவிக்கிற தேவனை பெருசா பார்க்கவில்லை. பாருங்க, they will limit. நிறைய பேர் தேவனையே லிமிட் பண்ணுறதுனால தான் வாழ்க்கை லிமிட்டாக இருக்குது. என்னைக்கு தேவனை லிமிட்லெஸ்ஸா, தேவனை பெரியவராக நீங்கள் பார்க்குறீங்களோ, அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையும் பெருசாக இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், நாம் பஞ்சமே இல்லாமல் கனவு காண்கிறோம். ஹல்லேலூயா. கடவுள் பாருங்கள் நமக்கு ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி கொடுத்துருக்கிறாரு. அது என்ன ப்ராஸ்பரிட்டி தெரியுமா?
டேர் டு ட்ரீம். துணிந்து கனவு காணக்கூடிய ஒரு செழிப்பான இருதயத்தை, கண்களை, மனதை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு மாலையில் ஒரு போதனை நான் போதிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த மாலையில் சில சத்தியத்தை நான் பேசி வருகிறேன். போன வாரம் என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால், விடுதலையும் மாற்றமும், இந்த ரெண்டை பற்றி பேசணும். ஒருவேளை அதை கேட்கலன்னா நீங்கள் கேட்கலாம். நம்ம பேசுகிறது எல்லாமே எவ்ரி வீக். 107வது சங்கீதம் 19வது 20வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 107. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இதுதான் நான் போன வாரம் படிக்க ஆரம்பித்தோம். என்ன படித்தோன்னா, போன வாரம் ஆபத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு சமயத்திலையும் தேவன் விடுவிக்காமல் போனதே இல்லை. ஏன்னா சங்கீதம் 91 படிக்கிறோம், ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமை படுத்துவாய் அப்படின்னு இருக்குது. வேதாகமத்தை முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சிக்கலில் எதையாவது ஒன்றில் மாட்டிகிட்டு இருக்கும்போது தேவனேன்னு சொல்லும்போது, ஒருவேளை தேவனுக்கு உண்மையாக அவங்க இல்லாத ஆட்களாக இருந்தால் கூட தேவன் அவங்கள விடுவிக்காமல் விட்டதே கிடையாது. ஏன்னா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நாம் உண்மையாக இருக்கலாம், ஏன்னா உண்மையான தேவனை தான் ஆராதிக்கிறோம். அவர் சாயலுக்கு ஒப்பா நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம்னு தேவன் நினைக்கல, அவரை போல இருக்கணுங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். இயேசு அதைத்தான் போதித்தார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் அப்படியே இருங்கள் என்று அவர் பேசினார். ஆமென். உங்களை பார்த்து சொல்லணும், அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு அப்படின்ட்டு. ஆமென். அவருடைய சாயல் உங்கள் மூலமாக இந்த பூமியில் அறியப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். உங்களை பார்த்து சொல்லட்டும் சிலர், கடவுள் நிச்சயமாக இருக்கிறார். ஏன்னா ஒன்றை பார்க்கும்போதே இப்படி ஒன்று இருக்குதுன்னா நிச்சயமாக கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்காக தான் அவர் உங்களை வைத்திருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். எல்லாம் சொல்லுங்கள், நான் தான் சாட்சி. ஆமென். எல்லா சிருஷ்டியும் எல்லா படைப்பும் எங்கேயோ கடவுள் இருக்கிறாருங்கிறத காட்டுது. சூரியனை பார்க்கும்போது தோணுது, அப்பா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதே. நட்சத்திரத்தை பார்க்கும்போது தோணுது, படைப்புகளை பார்க்கும்போது தோணுது, என்ன அருமையாக வச்சிருக்கிறாரு. சில ஊர்களுக்கு சில இடங்களுக்கெல்லாம் போய் அந்த இயற்கை அந்த சூழல் இதெல்லாம் ரசித்து பார்க்கும் பொழுது ஒன்று தோணுது, என்ன பார் கடவுள் எவ்வளோ கலா ரசிகராக இருந்திருப்பார். கடவுளுடைய உள்ளம் எவ்வளவு பறந்து இருக்குது, என்ன அருமையான காரியம்னு தேவனை இது வெளிப்படுத்துகிறது. ஆனால் இது எல்லாத்த விட அவர் சாயல்லையே படைக்கப்பட்டிருக்க ஆள் யாருன்னா நீங்களும் நானும் தான். அதனால தான் அது வெளிப்படுத்துறத விட இன்னும் பிரம்மாண்டமாய் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை காண்கிறவர்கள் தேவனை காண்பார்கள். ஆமென். இயேசுட்ட கேட்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காட்டுங்க அப்படிங்க. ஏய், இவ்வளோ நாள் கூடவே இருந்திருக்கிறிய, பிதாவை மட்டும் எங்களுக்கு காட்டுங்க, அது மட்டும் எங்களுக்கு போதும் அப்படிங்கிறான். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமென். நீ யாராவது இயேசுவை பார்க்கணுன்னா சொல்லுங்க, உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு வந்துடுங்க. புரியல கொஞ்சம் பேருக்கு. சொல்லுங்க, என்னை பார்த்துட்டீங்களே அப்போ தலைவரை பார்த்த மாதிரி தான். என்னங்க. ஆமென். அந்த சாயல் உங்ககிட்ட வர முடியும். அது காட்ஸ் பிளானாக இருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம ஏசு லெவலு. அது நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் பெரிய நல்லவனாக ஆகுறது பரிசுத்தமானவனாக ஆகுறதுலாம் கிடையாது. இது கடவுளே உங்களை ஆக்குறாரு அப்படி. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாகுதலுங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது பரிசுத்தமாகுதலை சாத்தியமாக மாற்றுகிறார். ஆமென். The law demands but grace supply. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் எப்படி சொல்றாரு, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். எல்லா இதுலேயும் தூய்மைகளும் சுத்தங்களும் ஒழுக்கங்களும் போதிக்கப்படலாம். ஆனால் இங்கு மட்டும்தான் ஆண்டவர் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். ஆமென்.
அவரே ஆக்குகிறாரா நம்மளை. வேதம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் குற்றமின்றி அவர் காப்பாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, என்ன பார்க்குறோன்னா, ஒவ்வொரு சவால்லையும் ஒவ்வொரு சேலஞ்சான நேரத்துலையும் கூப்பிடும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு, கேட்டிருக்கிறாரு, செவி கொடுத்துருக்கிறாரு. ஆபத்திலே அவர்கள் அவரை நோக்கி என்ன பண்ணாங்களாம், கூப்பிட்டாங்களாம். அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு, விடுதலையை கொடுத்துருக்காரு. அவங்களுடைய இதுக்கு பதில் சொல்லாமல் போனதில்லை. என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நாம உண்மையற்றவர்களாக இருக்கும் பொழுதும் அவர் உண்மையாக இருக்கிறாரு. ஒருவேளை இவர்கள் தேவனுக்கு சரியாக நடந்து காட்டா வேற மாதிரி போயிட்டா கூட ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது அவர் கேட்காம விட்டதே இல்லை. கட்டாயமாக கேட்டிருக்கிறார், கட்டாயமாக செவி கொடுத்துருக்கிறார். இதுதான் போன வாரம் நம்ம பேசணும். பேசிட்டு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். போன வாரம் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன பேசினேன்னா, இப்படி எத்தனையோ முறை நம்ம கூப்பிட்டாலும் அவர் செவி கொடுக்குறார். ஆனால் தேவனுக்கு விடுவிக்கிற வழி மட்டும் தேவனிடத்தில் இல்லை, தேவனிடத்தில் இன்னொரு வழி இருக்கிறது. அது என்னங்கிறத போன வாரம் போதித்தோம். என்ன போதித்தோம்னா, கடவுள் நம்மளை மீட்கிற கடவுளாய் மட்டுமல்ல, கடவுள் நமக்கு போதிக்கிற கடவுளாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மீட்பரும் போதிக்கிறவரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஆபத்து, ஏதோ பிரச்சனை, ஏதோ கடன், ஏதோ வியாதி, தூக்குவார் போவீங்க, தூக்குவார் இப்படியே இல்லை. தூக்கிட்டு உங்களுக்கு சில காரியத்தை அவர் டீச் பண்ணுவார், சில காரியத்தை அவர் போதிப்பார். அது நீங்கள் கரெக்டாக கேட்டீங்கன்னா, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்த டைம் அந்த ஏரியாவுக்கே நீங்கள் போக வேண்டியது இல்லை, நல்லாவே என்றைக்குமே இருக்க ஆரம்பிப்பீங்க. புரிஞ்சான்னு தெரில. ஏன்னா கிறிஸ்தவங்களுக்கு விடுதலை கூட்டம் நன்றாக பழகி இருக்கிற ஒன்று. ஒரு கடனில் இருந்தோம், ஒரு பிசாசின் பிடியில் இருந்தோம், ஒரு நோயில் இருந்தோம், ஏதோ ஒன்றில் இருந்தோம், விடுதலை. அடுத்தால திருப்பி ஒன்றில் மாட்டுவோம், அப்புறம் வருவோம், அப்போ என்னது, விடுதலை. ஆனால் இப்படியே உங்கள் வாழ்க்கை போகணுங்கிறத கடவுள் என்ன பண்ணலை, விரும்பலை. ஒரு குழியில் விழுறீங்க, தூக்குறாரு, அத்தால விழுறீங்க, தூக்குறாரு, இப்படியே போகிறது அவர் என்ன பண்ணலை, விரும்பலை. அவர் சில சத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறார், சில காரியத்தை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறார். அதை நீங்கள் கரெக்டாக கேட்பீங்கன்னா அடுத்த முறை விழ வேண்டியதே இல்லை. எத்தனை பேர் இது பெட்டர் வேன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பக்கம் வர்றதில்லை. எந்த பக்கம்? சத்தியத்தை அறிகிற அறிவினால் வருகிற விடுதலையை அவர்கள் வந்து பார்க்காதனால சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு பிரச்சனை ஒன்று விட்டு ஒன்று, அது விட்டு அது, இப்படி போயிட்டே இருக்கும். இப்பவும் சில விடுதலைகள் தேவைப்படுது பிரதர் அப்படின்ட்டே வந்து உட்காந்துருப்பேன். எப்போவுமே அதுக்காகவே உட்காருவாங்க. ஆனால் தேவனுடைய வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி மாறிட முடியும்னா, அடுத்த முறை நீங்கள் கடனே வாங்காத ஆளாயிடுவீங்க, அடுத்த முறை நோய் பக்கமே போக மாட்டீங்க, அதுக்கு அடுத்த முறை உங்கள் வாழ்க்கை வந்து மனிதர்களின் வஞ்சனைக்குள்ளே போகாது, அடுத்த முறை உங்கள் வாழ்க்கை ஏமாற்றங்களுக்குள்ளே தோல்விக்குள்ளே போகாத மாதிரி உங்களை காத்துடுவார். அதான் விஸ்டம், அதுதான் தேவனுடைய வார்த்தையும் ஞானத்தின் வழியாக அது இருக்கிறது. ஆமென். செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நம்ம சபையில் பைபிள் ஸ்டடி நடக்குது பாருங்கள். அதில் இதை குறித்தெல்லாம் விவரமாக பேசிகிட்டு இருக்கிறேன். கிருபையின் வழி, ஞானத்தின் வழி. ஐ திங்க் யூடியூப்பில் அது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். கிருபையின் வழி, ஞானத்தின் வழி. ஸோ இதுதான் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரமும் சில காரியங்களை தொடர விரும்புகிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எந்த சூழ்நிலையில் இருந்தும் தேவன் என்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்க நம்பலாம், எப்பேற்பட்ட சேலஞ்சஸ்ல நீங்க போனாலும் தேவனுடைய ரட்சிக்கிற வல்லமையை நீங்க என்ன பண்ண முடியும், நம்ப முடியும். நீங்க எப்படிப்பட்ட இதுல மாட்டிட்டு இருந்தாலும் தேவனேன்னு நீங்க சொல்லும் பொழுது உங்களை தூக்காம விட மாட்டார், கட்டாயமா தூக்குவார். ஆமென். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், சிங்கத்தின் வாயிலிருந்தும் காப்பாத்துறாரு. வாயிலிருந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா சில பேர் வயிற்றுக்குள்ளே போயிட்டாங்க. யாரு? வயிற்றுக்குள்ள இருந்து காப்பாத்துறாரு. நீங்க பிரச்சனையின் வாயில இருந்தாலும் பிரச்சனையின் வயிற்றுக்குள்ளே போனாலும் உங்களை வெளியே கொண்டு வருகிற தேவன் ஒரு இருக்கிறாரு, எங்க இருந்து வேணாலும் உங்களை தூக்குவார். ஆமென். அதனால
உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறே ஒருவரும் இல்லை. ஆமென். அதனால கடவுளுடைய காக்கும் கரங்கள் மேல, ரட்சிக்கும் கரங்கள் மேல, தூக்கும் கரங்கள் மேல நீங்க நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கை வைக்கலாம். கட்டாயமா காப்பார், விடுவிப்பார். ஆனா அந்த விடுதலை தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வராரு, அந்த காரியங்களை எப்படி நம்ம வாழ்க்கையில அவர் சாத்தியப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமா இருக்குது. பாருங்க, கூப்பிடுகிறார்கள். 20வது வசனம் பாருங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை அனுப்பி குணமாக்கி. இன்னைக்கு இந்த வார்த்தையை இன்னும் ஆழமா பார்க்க போறோம். வசனத்தை அனுப்பி குணமாக்கி. எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை அனுப்பி குணமாக்கி. ஆமென். ஏன் பாருங்க, கடவுளுடைய உதவி உங்களுக்கு எப்படி வருகிறது, இல்ல தேவன் உங்க வாழ்க்கையில அவர் எப்படி உதவி செய்ய அவரால் முடியும், இது உங்களுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. பாருங்க, எப்படி கடவுள் என் வாழ்க்கையினுடைய எல்லா சவால்கள், எல்லா இக்கட்டுகள், எல்லா நெருக்கங்கள் எல்லாத்திலிருந்தும் என்னை எப்படி அவர் வெளியே கொண்டு வருவார், எந்த விதத்தில் அவர் கொண்டு வர முடியும், எந்த விதத்தில் அவர் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா வேதவசனம் சொல்லுது, he sent his word. அவர் அவருடைய வசனத்தை என்ன பண்றாராம், அனுப்புகிறாராம். நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, God's word is God's vehicle. தேவன் உங்களிடத்திலே வந்து சேர்கிற ஒரு வாகனம் இருக்கும் என்றால் அது அவருடைய வார்த்தை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையின் வழியாக தேவனின் வாழ்க்கைக்குள்ளாக வருகிறார். ஆமென். தேவனுடைய செயல்கள், தேவனுடைய வல்லமைகள், தேவனுடைய விடுதலைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடக்க முடியும்னா அவருடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்புவதன் மூலம் அதை அவர் உங்கள் வாழ்க்கையில செய்து முடிக்கிறார். இப்போ பாருங்களேன், வரங்கள் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக வாழ்க்கை மாற்றப்படுகிறது, மாற்றப்பட முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும். ஆனால் இந்த வரங்கள் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக நடக்கிற மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு ஊழியர் வருகிறார், வரம் பெற்றவர் அபிஷேகத்தோடு கூட இருந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்கு சுகம் அடைகிறார்கள், அங்கு விடுதலை அடைகிறார்கள், இது எல்லாமே நடக்குது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா திருப்பியும் அதே மாதிரி உட்காந்துருப்பாங்க. அடுத்தால் அவர் எப்போ வருவார் அப்படிம்பாங்க. அன்றைக்கே நான் உளுந்து, அன்றைக்கே நான் பிறண்டு, அன்றைக்கே எல்லாம் ஆச்சு, அடுத்தாலையும் திருப்பி அவர் வரணும், அந்த அபிஷேகம் எனக்கு வரணும், மறுபடியும் எனக்கு ஒரு விடுதலை வரணும்னு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விடுதலையையும் அபிஷேகத்தையும் ஒரு நாளும் நான் குறைவாக பேசுறதில்லை. இன்னைக்கு காலையில் நான் டீச் பண்ணதே அனாயிண்டிங் தான். இன்னைக்கு மார்னிங் சர்வீஸில் என்ன பேசுனேன்னா, எப்படி கடவுள் வந்து ஊழியத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரோ அது மாதிரி ஒரு மனுஷனை செழிக்க வைக்கிறதுக்குனே ஒரு அபிஷேகம் கொடுக்குறார். அதுதான் த அனாயிண்டிங் டு ப்ராஸ்பர். அதுதான் இன்னைக்கு காலையில் நான் போதித்தேன். அதனால் அபிஷேகத்தை ஒரு நாளும் குறைவாக பேசுறதில்ல, அபிஷேகத்தை ரொம்ப உயர்வாக நினைக்கிறோம், வரங்களை மேன்மையாக நினைக்கிறோம், வரங்களை செயல்படுத்த வேண்டும், வரங்களை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வரங்களை பயன்படுத்த அவர்களுக்கு பயிற்சி வைக்கிறோம், மக்களை தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஆமென். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக வரங்கள் தூண்டப்படுகிறது, இது எல்லாமே உண்மைதான். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை கவனிக்காமல் போகிறதுனால இது எல்லாமே முழுமையான பயனை பெறாமல் போய்விடுகிறது. அது என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னே, எகிப்தில் இருக்கிறாங்க, தேவன் அவங்கள விடுவித்துட்டார். விடுவிச்சாரா விடுக்கலையா? இவங்க ஏதாவது பண்ணாங்களா? அதுக்கு தேவன் அப்படியே ஆண்டாண்டு காலமாக சங்கிலி போட்ட மாதிரி கெட்டி அடிமைப்படுத்தி வச்சிருந்த அந்த ஜனத்தை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்களை அப்படியே விடுவித்து வெளியில் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். ஆமென். ஓங்கிய புயத்தினால் அவர் அதை என்ன பண்ணாரா, செஞ்சு முடிச்சார். ரட்சித்தாரா? ரட்சிக்கலையா? ரட்சித்தார். ரட்சித்த அதே கடவுள் அவங்களுக்காக எதை வச்சிருந்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும் கிடைக்கிற இல்லைங்க, ஓடுகிற. கடவுள் உங்களை கிடைக்கிற ஊருக்கு கூட்டு போறது இல்லை, ஓடுகிற. ஆமென். நலமும் விசாலமுமான
தேசம். காட்ஸ் ஐடியா எப்பவுமே உங்களுக்காக நலமானதாகவும் விசாலமாகவும் இருக்கிறது. ஆமென். அது ரொம்ப சிறந்ததாக தான் இருக்குது. இங்க கூழும் கஞ்சியும் எகிப்தில், அங்கு பாலும் தேனும். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பெட்டராகிறத பற்றி தான் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்கிறீர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், ஒரு நிலையிலிருந்து உங்கள் வாழ்க்கை இன்னொரு நிலைக்கு செல்வதை தேவன் விரும்புகிறார். ஆமென். The place of lack, that is Egypt. எகிப்தினாலே அது பற்றாக்குறையின் இடமாக இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து அவரை தூக்கி எங்கே கூட்டு போக விரும்பினாரு? எல்லாம் நிறைஞ்சி ஓடுற ஊருக்கு அவங்க வரணுங்கிறது தான் அவருடைய ஐடியாவாக இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? யாராவது படாமல் இருந்தீங்கன்னா முடிஞ்ச பிறகு முன்னாடி வாங்க. ஆனால் ரட்சித்துட்டாருங்கிறது உண்மைதான். ஆனால் லைஃப்பில் தேவன் வச்ச அந்த காரியத்தை இன்ஹெரிட் பண்ணாத ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டோம். ஆமாம், பாவத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து எல்லாம் கடவுள் என்ன பண்ணிட்டாரு? ரட்சித்துட்டாரு. சால்வேஷன் என் வாழ்க்கையில் நடந்திருக்குதா? ஆமாம், நடந்திருக்கு. ரட்சிப்பே பெரிய செயல் தான், ஒன்றும் ரட்சிப்பு குறைவான காரியம் கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அப்படி தான் சொல்லுது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்காக தேவன் ஒரு அற்புதமான டெஸ்டினியை வச்சிருக்கிறாரு. ஒரு அற்புதமான வருங்காலங்களை வைத்திருக்கிறார். அது வளமான காலங்களாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக வளமான வருங்காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். எஸ். ஒரு இடத்துல இருந்து இங்கே தான் கூட்டிகிட்டு போகிறார். கடவுள் கூட்டிகிட்டு போகிறாருனாலே நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போக போகிறது இல்லை, நீங்கள் நல்லா ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். எஸ். ஏன்னா எகிப்தை விட மோசமாக தான் வாழ போகிறாங்கன்னா எகிப்திலே வச்சுருப்பார். இந்த உலகத்தில் இருந்த உங்களை ஏன் ரட்சித்து எடுத்தாருன்னா, எல்லாரும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் நீங்களும் போராடி வாழணும்னா உங்களை அவர் தூக்கியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை தூக்கியிருக்கிற நோக்கமே ஒரு பெட்டர் லைஃபுக்காக தான் உங்களை தூக்கியிருக்கிறாரு. ஆமென். ஒரு சிறந்த வாழ்க்கைக்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். கவனிங்க, ரட்சிப்பு உண்டாகி விட்டது. ஆனால் இப்போ தேவன் இந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஊருக்கு அவர்களை அழைத்து செல்லுகிற அந்த வழியிலே அவர்களுக்கு சில காரியங்களை அவர் போதிக்க எண்ணினார். அந்த பயணத்திலே சில காரியத்தை அவர்களுக்கு தேவன் போதிக்கிறார். ஆமென். ஏன் சில காரியங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், சில காரியங்களை புரிஞ்சுக்கணும்னு தேவன் ஆசைப்பட்டார் தெரியுமா? அதெல்லாம் போதிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இங்கே தூக்குனார்ல, அப்படியே தூக்கி கொண்டு, நம்ம ஊரில் சொல்லுவாங்க சென் தூக்கா தூக்கி அப்படிங்கிற மாதிரி, அப்படியே தூக்கி அங்கே விட்டுடலாமா? விட முடியாதா? இத்தனை அற்புதம், கடலை பிளக்கிறது, வானத்திலிருந்து மண்ணா, காடைகளை கொடுக்கறது, ராஜாக்களை ஜெயிக்கிறது, இவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு ஒரு வேலை பண்ணியிருக்கலாமா? கடவுள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? அப்படியே தூக்கி இந்தா போ அப்படின்னா முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காதா? சில பேர் யோசிக்கிறாங்க. கரெக்டு பிரதர், அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி செந்துக்கா தூக்கி இந்தா 100 கோடி அப்படின்னு கொடுத்துடலாம்ல, இந்தா உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு அப்படின்னு கொடுத்துடலாம்ல. ஏன் அப்படி பண்ண மாட்டேங்காரு கடவுள்? பண்ணலாம்ல. கடவுளால் முடியுமா? முடியாது. எத்தனை பேர் முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப ஏன் பண்ண மாட்டேங்காரு? ஏன் பண்ணலை? அவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில விளங்கிக்க முடியும். கடவுளுடைய வழி என்னங்கிறது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். அவங்க சுத்தின மாதிரி நீங்க சுத்த மாட்டீங்க. 11 நாள் கூட தேவைப்படாது. ஆக்சுவலி அவங்க அப்படியே வாக்கபுளாக போனால் 11 டேஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எகிப்திலேருந்து எங்கே கானானுக்கு அப்படியே சும்மா பொடி நடையாக சொல்கிறோம் இல்லையா, அப்படியே நடந்து போனால் கூட எத்தனை நாளில் போயிடலாமா? ஒரு 11 நாளில் போயிடலாமா? ஆனால் 40 வருஷம் ஆயும் போல. யார் தான் போனா? அடுத்த சந்ததி தான் போய் சேருது. முந்திய சந்ததியில் யோசுவாவும் காலேபு மட்டும் என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. யோசித்து பாருங்க, ஏன் அப்படியே தூக்கி வைக்கல? அப்படியே தூக்கி அவங்கள கொண்டு ஏன் விடலை? விட்டுருந்தா
ஈஸியாக போயிருந்துருக்குமா? போயிருந்துருக்காது. இவ்வளோ வேலை பண்ணதுக்கு இந்த ஒரு வேலை பண்ணியிருந்துருக்கலாம். பாலும் தேன்லையும் கொண்டு விட்டுட்டுதா நான் சொல்லட்டுமா? அப்படியே தூக்கி கொண்டு விட்டுருந்தா என்ன இருக்குன்னு தெரியுமா? பாலாக போயிருக்கும். ஊரு மறுபடியும் மோசமாக போயிருக்கும். ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம விளங்கி கொண்டது ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நல்ல ஊர் எது அங்கே போயிடுவோம், நம்ம நல்லாயிடுவோம். நல்ல படிப்பு எது அதை படிச்சுட்டா நம்ம நல்லாயிடுவோம். எது நல்லா தெரியுது பாரு, இப்படியே வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த லோத்து புத்தி எப்படி இருந்ததுன்னா, வெளியில் எதுடா ப்ராஸ்பராக இருக்குது அங்கே ஓடிடுறோன்னு போயிடுறான். அதுதான் லோத்து பண்ணுறான். ஆபிரகாமுக்கு இவனுக்கும் இது வரும்பொழுது ஆபிரகாம் சொல்கிறான், எப்பா நாம் சகோதரர், நமக்கு என்ன தேவையில்லை, சண்டைலாம் தேவையில்லை. நீ இப்படி போனால் நான் இப்படி போயிடுறேன், இப்படி போனால் என்ன பண்ணிடுறேன், இப்படி போயிடுறேன். ஏன்னா அவனுக்கு என்னென்னா எப்படி வேணாலும் கடவுள் கொடுப்பார். விளங்குதா? விட்டு கொடுக்கிற மனிதர்கள் கோழைகள் அல்ல, அவர்கள் மேலான ஒன்றை விசுவாசிக்கிறவர்கள். எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு தெரில. எல்லாம் சொல்லுங்க, விட்டு கொடுக்கிறவர்கள் கோழைகள் அல்ல, அவர்கள் மேலான ஒன்றை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். ஓகே, பரவாயில்ல, எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பரிதாபமான ஆள் மாதிரி தெரியுங்க. பரிதாபமான ஆள் கிடையாது. நீ என்ன வேணாலும் தூக்கிட்டு போ, என்ன ஒருத்தர் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் கட்டாயமாக என்ன நிரப்புவார், கட்டாயமாக அவர் என்ன நிரப்புவார். ஆமென். கடலில் பாருங்க, மீன் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். சாப்பிட்றோமா சாப்பிடலையா? சிலர்லாம் மீன் இல்லைன்னா போவாதுங்க, ஏதாவது நாத்தமாவது வேணும் அப்படிங்க. அட்லீஸ்ட் முட்டையாவது வேணும். சிலர் அப்படி சாப்பாட்டு ஸ்டைலில் இப்படி தான் இருக்குது. அப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும். இல்லை, சில பேர் அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஒன்றுமே இல்லையா இன்னைக்கு, ஒரு மாதிரி ஆகிடுவாங்க மீன் இல்லைன்னுட்டு. வாட் யூ மீன் அப்படிம்பாங்க. மீன் வேணும், முட்டை வேணும், ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்ன பண்ண முடியும். எவ்வளோ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. ஆனால் அதில் வத்து தான் திருப்பி மீன் வந்துடுது. ஏன் தெரியுமா? ஒரு நாள் தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது சமுத்திரத்தில் மச்சங்கள் திரளாய் வரக்கடவுது என்று அதை ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நீ எவ்வளவு வேணாலும் பிடிச்சிக்கோ, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, வத்தவே வத்தாது. ஏன்னா நான் அதை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். புரியல உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கையில் சில பேர் சுரண்டுறாங்க, சில பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க, சிலர் வாங்கிட்டு போகிறாங்க, சிலர் பிடுங்கிட்டு போயிடுறாங்க, என்னமோ பண்ணிடுறாங்க. என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது நீங்கள் நிரம்பித்தான் இருப்பீர்கள், நீங்கள் குறைந்திருக்க மாட்டீர்கள். இயேசுனுடைய ட்ரெஸரர் யார் தெரியுமா? யாருங்க? யூதாஸ். அவங்க கையில் தான் என்ன இருந்தது? பணப்பை இருந்தது. கரெக்டாக வச்சுருந்தான் பையன். அவன் பாருங்க, அவன் திருடன்னே இருக்குது. அவன் யார்? ஏதோ ஒரு நாள் காட்டி கொடுத்து அவன் அப்படி இல்லை, அவனே யார் தான் பைபிளில் போட்டுருக்கான். அவன் திருடனாக இருந்தபடியால என்ன அப்பப்போ ஒரு கெட்ட எடுத்துடுறான். முதல் ட்ரெஸரரே இப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். இயேசுவோ இல்லை அவங்களோ என்ன காணுமே கெட்ட அப்படி கேட்கல. ஏன்னா ஒரு கெட்டா வருது, கெட்டா வருது. இந்த பய உருவுறதுனால இயேசு ஊழியத்தில் ஒன்றும் குறைவுபடலை, அங்கே நிறைவாக தான் இருக்குது. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அப்படி தான் ஆசீர்வதிப்பார். எத்தனை உருவுதோ உருவிக்கோ, எனக்கு நிரப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை நிரப்பிக்கொண்டே இருப்பார், என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆமென். பிலீவ் த பிளெஸிங்ஸ். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் நம்பும் பொழுது சோர்ந்து போக மாட்டீங்க வாழ்க்கையில். ஏன்னா இவங்க கொஞ்சம் பேர் இப்படி தான், இவங்க இது பொழப்பே இதுதான். சில பேருக்கு சிலட்டிருந்து திருடுறது, சிலட்டிருந்து பிடுங்கிறது, இதுதான் சில பேருக்கு பொழப்பு. அவனுக்கு அது பொழப்பு, நமக்கு விசுவாசம்தான் பொழப்பு. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். எஸ். ஸோ விட்டுருதான் பாருங்க, வளமான இடத்த பார்க்குறான். எது ப்ராஸ்பராக இருக்கோ அதை பார்த்து என்ன பண்ணுறான்? சூஸ் பண்ணுறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா எரியுதே, தீ பிடிக்குதேன்னு ஓடி வந்தான். இது எல்லாமே என்னன்னா விசிபிளை பார்த்து, காணக்கூடியதை பார்த்து போகிற ஒரு லைஃப். ஆனால் விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் எது நல்ல ஊர், எது பெஸ்ட்டான ஊர், எது சிறந்தது இப்படி தேடிக்கிட்டு அவன் இருக்கிறது இல்லை.
அவன் என்ன நம்புறான்னா, தேவன் என் கூட இருந்தாருன்னா அது எந்த ஊரா இருந்தாலும் சரி நான் நல்லா இருப்பேங்கிறது தான் அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், எகிப்துக்கு போய் யோசேப்பு நல்லாவல, யோசேப்பு போனதுனால எகிப்து நல்லாச்சு. எகிப்து நல்லாச்சு, அங்கு யோசேப்பு மூலமா நடந்தது நல்லாச்சு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் போற இடம் செழிக்கும். சில சொல்றாங்க விளங்குச்சு அப்படிங்காங்க. நான் போனாலே ஒரு மாதிரி ஆயிரும் பிரதர், என்னை கூட்டி போயிடாதீங்க இப்படிலாம் சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. தகராறு பிடிச்சது, சபிக்கப்பட்ட ஆள் மாதிரியே தங்களை நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அப்படிலாம் போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. கடவுள் உங்க கூட இருந்தாருன்னா நீங்க போற இடம் நல்லா இருக்கும். ஆமென். எஸ். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் நான் உங்களுக்கு, என்ன பேசிட்டு இருக்கிறேன், இந்த பாலும் தேனும் ஓடுற ஊர்ல அப்படியே தூக்கி வைக்காம ஏன் இவங்களுக்கு சில காரியத்தை பேசுறாரு? அப்படி தூக்கி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, என்ன ஆயிருக்கும்னா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யோசேப்பை பத்தி சொன்னேன் இல்லையா, இந்த யோசேப்பு இந்த எகிப்துக்குள்ள வரும்பொழுது அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. ஏதாச்சும் இருந்துச்சு அவன்கிட்ட, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா அதை கூட என்ன பண்ணிட்டாங்க, உருவிட்டு போயிட்டாங்க. உருவிட்டு போய் அப்பா கிட்ட காட்டுறதுக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆடை கூட இல்லை, ஆடை இல்லை என்பது உண்மை, ஆனால் ஆண்டவர் இருந்தார் என்பது அதை விட உண்மை. எல்லாம் சொல்லுங்க, ஆடை இல்லை ஆனா ஆண்டவர் இருந்தார். சட்டை இல்லை ஆனா சர்வ வல்லவர் இருந்தார். ஆமென். அவனை விட்டு எடுக்க முடியாத ஒன்று இருந்ததுன்னா அது தேவனுடைய பிரசன்னம் தான். அவனுக்கு தெரியும், இது ஒன்று இருந்துச்சுன்னா போதும், மீதி எல்லாம் வசூல் ஆயிடும். எல்லாம் சொல்லுங்க, வசூல் ஆயிடும், கலெக்ஷன் ஆகும். ஆமென். ஏன்னா நாம செலக்ஷன் ஆயிருக்கோமே, தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ எத்தனை பேர் எத்தனை காரியத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ணாலும் சரி, மீண்டும் உங்கள் வாழ்வு நிரம்புவது நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, ஒண்ணுமில்லாத ஆளாதான் யோசேப்பு வந்தான். ஒண்ணுமில்லைன்னு சொன்னா அவன் சரீர பிரகாரமாக அவன்கிட்ட எதுவும் இல்லை, ஆனா உள்ளத்துக்குள்ளே அவன் எண்ணத்துக்குள்ளே தேவன் அவனுக்குள்ளாக வைத்த ஒரு வளம் நிறைந்த கனவு ஒன்று உள்ளே இருந்தது. அதனாலதான் எப்பவுமே உங்களை நான் சொல்ல விரும்புறேன், prosperity is a mental status. செழிப்பு என்பது ஒரு சூழ்நிலை சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல, செழிப்பு என்பது ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு என்பது சூழ்நிலை அல்ல, மனநிலை. ஒரு செழிப்பான மனநிலையுள்ள ஒரு மனிதன் வறண்ட இடங்களுக்குள் போனாலும் அந்த வறண்ட இடம் வயல்வெளியாக மாறும். ஆமென். இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், ஒரு தரித்திர மனநிலையுள்ள ஒரு ஆளு வளமான ஊருக்குள்ள போனாலும் அந்த ஊர் நாசமா போச்சு, போ நாசமா போனேன் என்ன, அதான் நாசமா போச்சு, அப்படி ஆயிடுது. ஏன்? எல்லாம் சொல்லுங்க, மைண்ட். கடவுளே எனக்கு தர முடியும், கடவுள் வைக்கிறது ப்ராப்ளமே இல்லை. கடவுள்ல உங்களை பிசிக்கலா அங்க தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி மென்டலா உங்களை தூக்கி வைக்க விரும்புகிறார். உங்கள் மனநிலையில ஒன்றை அவர் செய்ய விரும்புகிறார். அப்புறம் உங்களுக்கு அதை கொடுத்தாதான் அது உருப்படும். இன்னும் ஆழமா கவனிங்க, யோசேப்புடைய பிசிக்கல் ஸ்டேட்டஸ்ல அவன்கிட்ட எதுவுமே இல்லை, சரீர பிரகாரமா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா மனநிலையிலே ஒன்று இருந்தது. என் கதிர் கெட்டு நிமிர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா. என் அரி கெட்டு நிமிர்ந்து நிற்கும். சில பேர் தாள பணிவார்கள், நானும் உயரங்களில் இருப்பேன், சிங்காசனங்களில் இருப்பேன் என்கிற இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான கனவு, வளமான கனவு மனசுல இருந்தது பாருங்க. he lost some things. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இழந்திருக்கிறான். உறவுகளை இழந்துட்டான், உடைகளை இழந்துட்டான், நிறைய விஷயத்தை இழந்துட்டான். அடிமை போல ஒரு இடத்துல போய் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளாக ஒன்று ஓடிட்டே இருக்கு.
இப்படி வளமான காரியம் அவனுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஒரு விஷயம் அவனுக்கு நிச்சயமா தெரியுது, அது என்ன? எல்லாமே நடந்திருக்கிறது உண்மைதான், ஆனா அதை விட ஒரு உண்மை அது என்னன்னா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, the Lord was with Joseph, he was a successful man. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னோடு இருப்பதால் நான் வெற்றிகரமான நபராய் இருப்பேன். ஆமென். எதை என் வாழ்வில் நான் இழந்திருந்தாலும், நானே இழந்திருக்கலாம் அல்லது சிலர் எடுத்திருக்கலாம், ஆனால் இருக்கிறவராய் இருக்கிற ஒருவர் என்னோடு இருப்பதினால் மீண்டும் என் வாழ்விலே எல்லாம் வரும் என்பது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். அப்ப கவனிங்க, ஒண்ணுமில்லாம போனா இப்போ அந்த ஊரு இவனை வச்சு பொழைச்சிச்சு. அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எகிப்துக்கு போய் யோசேப்பு பொழைச்சிக்கல, யோசேப்பால எகிப்து பொழைச்சிச்சு. கடவுள் எதுக்கு உங்களை திருநெல்வேலியில் வச்சிருக்கிறாரு, இல்லை சில ஊர்களில் வச்சிருக்கிறாருன்னா எதுக்கு நினைக்கிறீங்க? நீ நினைக்கலாம் நானே பொழப்ப தேடி வந்திருக்கீங்க. இல்லை, அது உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மூலமாக தான் சில பேர் பிழைக்க போகிறாங்க, உங்கள் மூலமாக தான் சில பேர் வாழ்வடைய போகிறாங்க. அதுக்காக தான் தேவன் அங்கே உங்க வச்சிருக்கிறார். உங்களை ஏதோ பிழப்பு நடத்துறதுக்காக வைக்கலங்க, சில பேரை பிழைக்க வைப்பதற்காக வைத்திருக்கிறார். ஆமென். பிலீவ் தட். கௌரவமாக எண்ணுங்கள், மதிப்பாக உணருங்கள். சில கேட்காங்க, எனக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமா ஐயா, வேலை கிடைக்குமா, ஏதாவது. ஐயோ, எங்கேயோ போயிட்டோம் பாருங்க. எப்படிங்க உங்களுக்கு எப்படி ஒன்றும் இல்லாமல் போகும்? கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறது உங்கள் மூலமாக சில பேரை வாழ வைக்கிறதுக்காக தான். நான் இந்த திருநெல்வேலிக்கு வரும்பொழுது யோசேப் மாதிரி தான் கொஞ்சம் லிட்டரலாக. என்ன லிட்டரலாக யாரும் அடிமையாக நம்மளை வைக்கல. சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. ஒன்றும் இல்லை பெருசாக இல்லைன்னா கையில் ஒன்றும் கிடையாது. அப்படியே கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் புக்ஸு, கொஞ்சம் கேசட்ஸு இதெல்லாம் இருக்குது. நல்ல தேவனை குறித்த அறிவை தரக்கூடிய புத்தகம், சில கேசட்ஸ், இவ்வளோதான். இது மட்டும்தான் இருந்தது கையில், வேறு எதுவும் இல்லை. ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஒன்று இருந்தது, மனசுக்குள்ளே ஒன்று இருந்தது, சிந்தனைக்குள்ளே ஒன்று ஓடிட்டு இருந்தது. இப்பொழுது நான் இருப்பது என்னுடைய முடிவு அல்ல, தேவன் இதை விட 100 மடங்கு என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு கனவு உள்ளே ஓடிட்டே இருந்தது பாருங்க. அன்னைக்கு நான் உள்ளே எதை பார்த்தனோ இன்னைக்கு அதையெல்லாம் வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு உள்ளுக்குள்ளே எதை கண்டேனோ அதையெல்லாம் இன்னைக்கு வெளியிலே காணுகிற ஒரு வாழ்வை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அன்னைக்கே எனக்கு என்னென்னா, எப்படியாவது இங்கே வந்து பொழைச்சிக்கணும், இங்கே வந்து ஒரு வாழ்க்கையை நடத்திக்கணும் அப்படிங்கிறது இல்லை. கடவுளுங்க என்னை கொண்டு வந்திருக்கிறார். சும்மா ஏதோ நான் பொழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக என்னை கூட்டிட்டு வரல, சில பேரை வாழ வைப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார். சில பேருக்கு வாழ்வை அளிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். சில பேரை ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். அதை நிச்சயமாக செய்வார். ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உங்களை குறித்து அப்படி உணர வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். உங்களை குறித்து நீங்கள் அப்படி எண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமும் திட்டமுமா இருக்கிறது. ஐயோ எனக்கு என்ன வழி, என்ன இது, என்ன வழி. மக்கள்லாம் பாருங்க, வந்து பிரதர் எப்படியாவது ஒன்று ஒரு வேலை கிடைக்கட்டும், எப்படியாவது பிரதர் அவன் வந்து ஒப்பேரி போட்டோம், இப்படியே ஏதோ ஒரு ரொம்ப பாருங்க ஏதாவது கிடைக்காதான்னு பார்க்காங்க. இந்த லாஸ்ட் பார்த்த மாதிரி தான், மேஜிலிருந்து ஏதாவது உளுந்தா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு வாழ்றான். யாரு? விசுவாசி லாசர். ஏன்னா பரலோகம் போயிட்டான் பாருங்க. இந்த பணக்காரன் இருந்து விழுற ஏதாவது அதில் பைவில் போட்டுருக்குது, அவன் மேஜையில் இருந்து ஏதாவது உளுமான ஆசையாக இருந்தானா, அவன் ஆசையே எவ்வளோ லோவாக இருந்திருக்கு பாருங்க. உங்களுடைய திங்கிங், உங்களுடைய டிசையர் லோவாக இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். கடவுள் வல்லவர், கடவுள் பெரியவர், ஆனால் உங்கள் எண்ணமும் யோசனையும் அவர் அந்த அளவுக்கு பார்க்குறதா மாறலைன்னா வாழ்க்கை சுருங்கி தான் இருக்கும். நீ வாழ்க்கை சுருங்கி போயிருக்கு நிறைய பேருக்கு. ஏன் தெரியுமா? எண்ணத்தின் சுருக்கம், சிந்தனையின் சுருக்கம் வாழ்க்கை அப்படியே சுருக்கி என்ன பண்ணியிருக்குது, வச்சிருக்குது நிறைய பேருக்கு. ஏதாவது விழுமா, ஏதாவது கிடைக்குமா, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள தான் மக்கள் இருக்காங்க. ஏதாவது ஒரு 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 சின்னதாக ஒன்று கிடச்சிட்டா போதும், இது மட்டும் அப்படியே அப்படியே.
எனக்கு புரியுது. ஏன்னா ஒன்றுமே பார்க்காம வறண்டு இருக்கிற ஆளுக்கு ஒரு சொட்டு தண்ணியாவது நாக்கில் விழுந்தா நல்லதுங்கிறது தான் தோணும், எனக்கு விளங்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக தேவன் ஆறுகளையும் வாய்க்கால்களையும் உண்டு பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இன்னும் சொல்லட்டுமா? இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லவா? நான் கொஞ்சம் அதிக பிரசங்கி. உங்களையே ஆறாகவும் வாய்க்காலாகவும் வைப்பார். ஆமென். நீங்களே நதியா இருப்பீங்க, நீங்களே ஆறா இருப்பீங்க, நீங்களே வாய்க்காலா இருப்பீங்க. அப்படிதான் வேதம் சொல்லுது. கண் திறக்கப்பட்ட ஒருவன் சொல்லுகிறான், தேவனுடைய மக்களை பார்க்கிறான். அவன் சொல்றான், இவர்கள் வாசனை வீசும் சந்தன மரங்களாக பரவி போகிற ஆரை போலவும் உம்முடைய ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று கண் திறக்கப்பட்ட பிழையாம் சொல்றான். பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ல போய் வாசித்து பாருங்க. அவன் சொல்றான், பரவி போகிற ஆறா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் பரவி போகிற ஆறு. ஆமென். இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்ற போல இருப்பாய். அப்போ கடவுள் உங்களை குறித்து என்ன சொல்றாரு? தண்ணி கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிய, நீரூற்றே. புரியல புரியல கொஞ்சம் பேருக்கு தான் புரியுது. ஒரு நீர் ஊற்று தண்ணி கிடைக்குமா அப்படின்னா எப்படி இருக்கும்? கடவுள் சொல்றாரு, தண்ணி கிடைக்குமான்னு யோசிக்கிற, ஆனா நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டும், நீனே நீரூற்று தான், உன் மூலமா கொஞ்சம் பேருக்கு தண்ணி கிடைக்க போகுது. அந்த மாதிரி தான் நான் உன்னை வைக்க போறேன். வேலை கிடைக்குமா? இல்ல இல்ல, ஒரு நிறுவனமே கேட்கிறது வேலை கிடைக்குமா என்று. நானும் எழுதட்டும் உங்களை குறித்து சில கவிதைகள். ஆமென். ஐம் நாட் சும்மா ஏதோ நான் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இல்லை. ஐம் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட், ஐம் ஸ்பீக்கிங் ட்ரூத். ஒரு நண்பர் போன வாரம் வந்திருந்தார். சொன்னார், பாஸ்டர் ஐ எம் ரியலி மோட்டிவேட்டட். வாவ், எங்கள் கம்பெனிலாம் பாருங்கன்னா லட்சக்கணக்காக காசு கொடுத்து பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் கூட்டு வந்து பேச வைப்பாங்க. அப்போ கூட எனக்கு இப்படி இருக்காது, இது எனக்கு இருக்கு. கடவுளுடைய வார்த்தையில் இவ்வளோ ஊக்கம் இருக்குதா அப்படிங்கிறாரு. ஆமாம், தேவனுடைய வார்த்தைகள் சும்மா உங்களை உசுப்பேத்தி ரணகலமாக்குற வேலையெல்லாம் அது செய்யறதில்ல, நிஜமான காரியங்கள் அது பேசுகிறது. நான் ஏதாவது இங்கே வேற ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னா நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் ட்ரூத். தேவன் தான் சொல்றாரு, நீ நீர் ஊற்றுங்கிறாரு. ஆமென். பிலீவ் தட், பிலீவ் தட். தேவன் உங்களை பத்தி என்ன சொல்றாரு அதை நம்புங்க. நான் வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் வற்றாத நீரூற்று, நான் ஒரு வளமான தோட்டம். பசிச்சா உள்ள வந்து சாப்பிட்டுட்டு போலாம், அவ்வளவு என்கிட்ட இருக்கும் உங்ககிட்ட இருக்கும். அப்படிதான் கடவுள் உங்களை வைக்க விரும்புகிறார். வெறும் தோட்டம் இல்ல, வளமான தோட்டத்தை போலவும் இருப்பாய். That is God's perspectives. தேவன் உங்களை அப்படிதான் பார்க்கிறாரு. ஆனா சூழ்நிலை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு அறிவை நீங்கள் அடைய வேண்டியது இருக்கிறது, ஒரு புரிதலை நீங்கள் பெற வேண்டியது இருக்குது. அது என்ன? நிஜமாகவே நீங்க யாரு? நான் சொல்லட்டுமா நீங்க யாருன்ட்டு? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய வாரிசுகள் தான் நீங்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியல, உங்களுக்கு விளங்கல. நீங்கள் நினச்சீங்க அது யாருங்க, அந்த ஐயா யாரு அப்படிங்காங்க நிறைய பேர். நான் சொல்லட்டுமா, இந்த பையா தான் அந்த ஐயா. நீங்க தாங்க அது. இந்த உலகத்தின் மாபெரும் கோடீஸ்வரர், தேவாதி தேவன். நீங்கள் அவருடைய வாரிசுகளாக இருக்கிறீர்கள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களால் காலையில் எழுந்து இப்படி எண்ண முடியுமா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் யாரோ அவர் தான் என் அப்பா, அவருடைய பிள்ளை தான் நான். இந்த பூமியில காலை எடுத்து வச்சு பாருங்க, அன்னைக்கு நாள் வளமான நாளா இல்லைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க ஏன்ட்டு. காலையில வெளியே வரும்போது இதை எண்ணிங்க, மகா கோடீஸ்வரர், மகா பெரிய செல்வந்தர். He is my dad. வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, செல்வங்கள் அவருடையது, வைடூரியங்கள் அவருடையது, ராஜாக்கள் அவராலேயே அரசாளுகிறார்கள்.
நான் அவருடைய பிள்ளை, நீங்கள் அவருடைய பிள்ளை. நமக்கு என்னன்னா, பிரதர் ஆமாம் நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு வசனம் தெரியுமே அப்படிங்கும். ஆனால் வெளிப்பாடாக உள்ள இது போல எல்லாம் வசனம்லாம் தெரியும். வசனம் தெரிஞ்சு தானே இவ்வளோ விசனமாக உட்காந்துருக்கீங்க. சிலர்லாம் பைபிள் படித்த விதத்தை பார்த்தா சில பேர் பைபிளே படிக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? இவ்வளோ படித்து இவங்களே உருப்படலையே, நம்ம இன்னும் ஆரம்பித்து என்ன பண்ண போகிறோம்? இவர்களுடைய சாட்சிகள் அமோகமாக இருக்குது ஊரில். அவன் அப்போ தான் வாங்கலாம்ட்டு வந்திருக்கான் கடைக்கு. இவரை பார்த்த உடனே திரும்பி போயிட்டான். ஏப்பா இவரை மிஞ்சி நம்ம ஒன்றும் படிச்சிருக்கவே மாட்டோம், இவ்வளோ படித்து இவரே இப்படித்தானே இருக்காருன்னு போயிட்டான். ஏன் தெரியுமா? சும்மா அது ஒரு வேர்ட்ஸ் மாதிரி படிச்சிட்டோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளம்மாம் தெரியும், மனப்பாடமாக தெரியும், சிங்கக்குடிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கத்திரி தெருக்கு ஒரு குறைவும் இல்லை. பிரதர் ஜோமனிக்கோங்க பிரதர், காசே இல்லை பிரதர் அப்படிங்க. இப்போ சொன்னீங்களே அந்த வசனம், அது என்னது? இந்த வசனம் உங்களுக்கு என்னென்ன விளங்கும்னா, கோடிகள் உங்கள் கையில் இருக்கும், நீங்கள் ஒன்றுமில்லாத இடத்துல இருக்க மாட்டீங்க, நீங்கள் நிறைவாக இருக்க மாட்டீங்க. சிங்க குட்டினா ஏதாவது தெரியுமாயா? அதுதான் காட்டுக்கே ராஜா. அதுவும் பட்னியா இருக்கிறது இல்லை, அது குட்டியும் என்ன பண்றது இல்லை, பட்னியா இருக்கிறதே இல்லை. காட்டுக்கு ராஜா, உங்க அப்பா நாட்டுக்கே ராஜா. நீங்க அவருடைய குட்டி, நீங்க எப்படி பட்னியா இருப்பீங்க? நீங்க அவருடைய பிள்ளை, நீங்க எப்படி தாகமா இருப்பீங்க? ஒரு நாள் இருக்க மாட்டீங்க. இந்த உண்மைகளை கொண்டு, இந்த சத்தியங்களை கொண்டு உங்களுக்கு எதிரான இருக்கிற சூழ்நிலை, உங்களுக்கு எதிரான இருக்கிற எல்லா தரித்திரத்துக்கு எதிராக இது ஒரு வாள் மாதிரி வச்சு அதை வெட்டணும். The sword of God. ட்ரூத் சத்தியங்கிறது எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு பட்டயம் போல இருக்குதான். ஒவ்வொரு நாளும் தரித்திரமான காரியங்கள் எதிராக நிற்கும் பொழுது இந்த வசனத்தை வச்சு தான் அதை வெட்டி இருக்கிறோம். ஒரு வெட்டு. நீ என் வாழ்க்கைக்குள்ள வரவே கூடாது. நோயை நீ என் எல்லைக்குள்ள வரவே கூடாது. வியாதி என் வாழ்க்கைக்குள்ள வரவே கூடாது. வறுமைகள் என் வாழ்க்கையில வரவே கூடாது. நீங்க தான் தடை பண்ணணும், நீங்க தான் எதிர்த்து நிற்கணும். வேதவசனம் சொல்லுது, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். ஆமென். எத்தனை பேர் எதிர்க்க முடியுங்கிறீங்க? எதிர்க்க முடியுமா? எதை வச்சு எதிர்க்க? ஒன்றும் இல்லை, இந்த வல்லமை உள்ள வார்த்தைகள். இதை எடுத்துக்கிட்டு நான் இப்படி இருக்கிறேன், கடவுள் என்னை இப்படி தான் வச்சிருக்கிறார், கடவுள் இப்படி தான் என்னை குறித்து சொல்லி இருக்கிறார், நான் அப்படி இருப்பேன். ஆமென். அப்போ யோசித்து பாருங்க, ஒண்ணுமில்லாம போன ஒரு ஆளு, எல்லாம் இழந்து போன ஒரு ஆளு அந்த ஊர்லயே பெரிய ஆள் ஆயிட்டான். ஆமென். கடவுள் வசத்துனா அப்படிதான் வசத்துவார். கொஞ்சம் சிக்னிஃபிகண்டா அது தெரியும். கடவுளுடைய உயர்வுகள் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் அடையாளப்படுத்தி சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். சும்மா 10ல் 10ஓட ஒரு 11 ஏதோ வேலை கிடச்சிச்சு, ஏதோ ஒரு இது அப்படி இருக்காது. இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியம் என்று சொல்லுகிற மாதிரி, அடையாளப்படுத்துகிற மாதிரி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கடவுள் உங்கள் வாழ்க்கையில செய்கிற செயலும் ஆசீர்வாதங்களும் சொல்ல முடியும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அடையாளமா வைப்பார். அந்த மாதிரி தான் நீங்கள் அதை வாஞ்சிக்கணும். கர்த்தாவே, என் வீட்டுக்கு வர்றவன், என் வாழ்க்கையை பார்க்குறவன் நீங்கள் உண்டுன்னு அறிக்கை பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. ஆசைப்படுங்க. இது ரொம்ப நியாயமான ஆசை, தரமான ஒரு ஆசை. பாருங்க, தாவீது கோலியாத்துக்கிட்ட சண்டை போடும் பொழுது அவன் இதை தான் ஆசைப்படுறான். என்ன ஆசைப்படுறான் தெரியுமா? இவன் தலையை நான் எடுக்கணும் ஆண்டவரே, அது மூலம் இஸ்ரவேலில் ஒரு மெய்யான கடவுள் ஒருத்தர் உண்டுன்னு பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். என் வெற்றிகள் என் தேவன் யார் என்பதை இந்த பூமிக்கு சொல்லட்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வெற்றிகள் என் தேவன் யார் என்பதை ஊரு ஊரம் சொல்லட்டும். மெகா போன் வச்சு சுவிசேஷம் சொல்றோங்கோ அப்படிலாம் இல்லை. உங்களை பார்த்தாலே சில பேருக்கு நம்பிக்கை வரும். அல்லேலூயா. உங்க அருகில வந்தாலே, உங்க வாழ்க்கை கிட்ட வந்தாலே அவங்களுக்கு தெரியும், உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இது வாஞ்சிக்கணும், உள்ள இப்படி வாஞ்சிக்கணும் பாருங்க, உள்ள இப்படி எண்ணணும் பாருங்க. அப்படி எண்ணுச்சுன்னா சரியான அப்படி எண்றீங்கன்னா கரெக்டா எண்றீங்க, அப்படி வாழ்றீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வாழ்றீங்கன்னு அர்த்தம்.
ஏதோ ஒன்றுங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடச்சிச்சு, ஏதோ ஒன்று பண்ணறேன். கர்த்தாவே, என் வாழ்க்கையை பார்த்து சிலர் சொல்லணும், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை குறித்து சிலர் சாட்சி இடணும். எப்படி இடணும்னா, கடவுள் அவனோடு இருந்தார், கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். எத்தனை பேர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கேட்க விரும்புறீங்க? ஆமென். பெரிய ஆள் ஆயிட்டான், அந்த ஊர்லேயே பெரிய ஆள் ஆயிட்டான். அங்கே இருக்கிற லாங்குவேஜ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மொழி உபயோகப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், பார்வோனுக்கு தேவன் என்னை தகப்பனாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐ டெல் யூ மாடல் லாங்குவேஜ். பார்வோனுக்கே நான் தாண்டா அப்பேன். இளங்கலை கொஞ்சம் பேருக்கு. பார்வோனுக்கே நான் தான் யாரு? அப்பன். அவனுக்கே நான் தாண்டா அப்பன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாதர் மீன்ஸ், அந்த எபிரே வார்த்தைகளை பொறுத்தவரை தகப்பன் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு நாள் அதை பற்றி பேசலாம். அதில் முதல் முக்கியமான அர்த்தம் என்ன தெரியுமா? ஃபாதர் மீன்ஸ் ஹீ இஸ் த ப்ரொவைடர். அவன் தான் போஷிக்கிறவன். சும்மா அப்பா அப்பான்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் அப்பானா தப்பாம போஷிக்கணும். சிலர்லாம் சும்மா அப்பா வந்து டைட்டில் தான், ஃபுல் வேலையும் யார் தான் பண்ணிட்டு இருப்பா? அம்மா தான் பண்ணிட்டு இருப்பேன். நான் சொல்றேன், அப்பாங்கிறது டைட்டில் வேர்டு கிடையாது. அப்பான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ப்ரொவைடர். எல்லாம் சொல்லுங்க, ப்ரொவைடர். பார்வோனுக்கு தேவன் என்னை தகப்பனாக்கிறான்னு அர்த்தம்னா, நான் தான் அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா யோசேப்பு மட்டும் இல்லைன்னா ராஜாவும் சட்டி ஏந்திருப்பாரு பஞ்ச காலத்தில். இப்போ ராஜா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தெம்பா இருக்கிறாருன்னா ஒன்னே ஒன்று காரணம், பார்வோனுக்கு தேவன் என்னை தகப்பனாக்கினார். ஃபாதர் மீன்ஸ் த ப்ரொவைடர். எல்லாம் சொல்லுங்க, அப்பா என்றால் போஷிக்கிறவர் என்ற அர்த்தம். நிறைய வீடுகளில் பாருங்க, அப்பா ரோல் மைனஸில் தான் இருக்கு. புல் வேலையும் யார் தான் பண்ணிட்டு இருக்கிறா? அந்த வீட்டு பெண்மணி பாரத்தை சுமந்து, வழிய சுமந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர் ஊரம் சுத்திக்கிட்டு ஊருக்கு ஏதோ பண்ணிட்டு அலைவார். நான் சொல்றேன், ஒரு நல்ல அப்பாவை நீங்க இருப்பீங்கன்னா உங்க மனைவி பிள்ளைகளை நீங்க நல்லா பார்த்துக்கிற ஆளா இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்க பேர் அப்பா, இல்லைன்னா தப்பா. நீங்க அப்பாவா தப்பாவான்னு தெரியல. தேவனை நீங்க நம்பணும், தேவனை சார்ந்துக்கணும். ஆண்டவரே, ஐ வாண்ட் ப்ரொவைட் மை ஃபேமிலி. என் குடும்பத்துக்கு தேவையானதை நான் செய்யும்படி என் இருதயத்தை வளப்படுத்தும், என் கைகளை பலப்படுத்தும் நீங்க கேட்கணும். சில பேர்லாம் அந்த மாடல் இதுல சில பேர் என்னெல்லாம் திங்கிங் வருது தெரியுமா? ஒய்ஃபுக்கு மட்டும் நல்ல வேலை கிடைச்சிட்டா போதும் பிரதர், நம்ம அப்படியே ஊர் சுத்தலாங்கிறாங்க. ஜோம் பண்ணிக்குவாங்க, ஒய்ஃபுக்கு நல்ல வேலை கிடைக்கிடுங்க. முதல்ல உன் மண்டை கழுவுறதுக்காக நான் ஜோம் பண்றேன் வா. மனைவியை வந்து நீங்க நல்லா பார்த்துக்கணும். அதனாலதான் உங்களுடைய மனைவி, உங்க பிள்ளைகளை நீங்க போஷிக்கிற ஆளா இருக்கணும். நீங்க அதுக்காக ஆண்டவர்கிட்ட வந்து நின்னீங்கன்னா தேவன் உங்களை வெறுமையாக விட மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? அந்த டிசைன்ல உங்களை வச்சதே யாரு தான்? தேவன் தான். பெண்கள் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அல்ல நான் சொல்ல வருவது. நான் சொல்ல வருகிறது என்னன்னா, அந்த முழு ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, அதுக்கானது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆளா அந்த வீட்டில் இருக்கிற அப்பா தான் இருக்கணும். ஆமென். அந்த ஃபாதர் ரோலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய ரோல். The father role, it's God's role. நிறைய பேருக்கு இந்த தெரியல பாருங்க. அப்பா அண்ணா என்னமோ நினச்சிக்கிட்டாங்க. சில வீட்டிலலாம் சும்மா தான் இருக்கு, அந்த பிள்ளைங்களுக்கே தெரியுது. சும்மா இப்படி வருவார் போவார், ஒரு பொறுப்பாக ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால் அதுகளுக்கே தெரியும் ஏதாவதுன்னா அம்மாட்ட தான் போகணுன்ட்டு. நோ, எங்கள் அப்பா இருக்கிறாரு, எனக்காக எல்லாத்தையும் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு அப்பா ஒரு வீட்டில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமென். நல்லா வேலைக்கு போகணும், பொறுப்பாக இருக்கணும். பொறுப்பாக இருந்து அந்த குடும்பத்துக்கு செய்கிறதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் விட்டுட்டு வேற என்ன பண்ணாலும் சரி, ஈவன் ஊழியமே பண்ணாலும் சரி, அது ஊழியம் கிடையாது, அட்டூழியம்.
தன் குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி விசாரிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் யுவர் ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் யுவர் சைல்ட். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் மனைவிக்கு தேவையானதை எடுத்து கொடுக்கக்கூடிய திராணியிலே வளராத ஒரு நபரா நாம் இருந்துட்டு இருப்போம்னா that's not good things. That's not good things. So father means provider. எல்லாம் சொல்லுங்க, அப்பானா என்ன பண்றவர்? போஷிப்பார், தேவைகள் எல்லாம் சந்திப்பார். என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த வீட்டுக்கு அவரால் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அவர் தான் அப்பா. இதை சொன்னா தப்பா? ஸோ சொல்றான் யோசேப்பு, ஐ அம் a father of Pharaoh. பார்வோனுக்கு நான் யாரு? தேவனன் எப்படி வச்சிருக்கிறாரு? அப்பாவை வச்சிருக்கிறார். அடிமையா வந்தேன், இப்ப அப்பாவை வச்சிருக்கிறார். வாவ்! அந்த ஊருக்கே ப்ரொவைடரா யார் இருக்கிறா? யோசேப்பு இருக்கிறான். ஜீவ ரட்சண்யம் செய்யும்படி அவர் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பி வைத்தார். அடிமை ரட்சகனான கதை புரியல கொஞ்சம் பேருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அடிமை ரட்சகனானான். அடிமைன்னா அவனை யாராவது காப்பாத்துவாங்களா அப்படிங்கிறது. ஆனா அவன் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறான். ஐயோ இது வேறங்க. இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க, நம்ம இது என்ன சர்ச்சா, இது என்ன பிரசங்கம் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. இன்னும் வெள்ளை குதிரையை பற்றி ஒன்றும் பேசலை, இன்னும் அந்தி கிறிஸ்துன்னு ஒரு வார்த்தை கூட வரல, மூணாவது வானத்தை பற்றி எதுவுமே சொல்லலையே. இவர் பரலோகங்கிற வார்த்தை இவர் வாயில வரவே இல்லையே. போகிறோம் சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தா. காலைல அதை பேசியிருக்கிறேன் நாங்கள் என்ன போர்ட்லேயே எழுதி போட்டேன், நீங்கள் படிச்சு வந்தீங்களான்னு தெரில. ஏன்னா இங்கே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடக்கூடாதுன்னா அங்கே எழுதி போட்டேன், பரலோகத்தை பூமியில் அனுபவிக்க வாருங்கள். நான் யாரையும் சீட்டிங் பண்ணலங்க, அங்கே வெளியிலே போட்டேன். நான் செத்து பரலோகம் போவேன்னு நினைக்கிற ஆள் கிடையாது. எனக்காக ஒருத்தர் செத்தார் சிலுவையில். ஏன் சாவு சப்ஜெக்ட் கிடையாது, அவர் சாவு தான் சப்ஜெக்ட். அவர் எப்போ மரிச்சாரோ அப்போ பரலோகமே இந்த பூமிக்கு இறங்கி வருகிறது. அவருடைய மரணங்கள் எனக்கு பரம வாழ்வை இந்த பூமியிலே பெற்று தருகிறது. அதைத்தான் நான் நம்புறேன். நான் போற அன்னைக்கு போயிடுறேன், பார்த்துக்கலாம். ஆனா இந்த பூமியில பரலோகத்தை அனுபவிக்க கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த கானான்ங்கிறாங்க பாருங்க, கானான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, பரம கானான். இவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஷோரூம் பீஸில் அது இருக்காது, இவங்க வெளியில இறக்கி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. கம்பெனி மாடலே மாத்திட்டாங்க. கம்பெனிக்காரனுக்கு டவுட்டா இருக்குது நம்ம காரா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. இது என்ன வண்டிங்க, என்ன மாடலுங்கன்னு கேட்குற மாதிரி மாற்றிடுவாங்க. அப்படி மாற்றின ஒன்று தான் இந்த பரமக்கானான்ங்கிற வார்த்தை. ஏன்னா பரமக்கானான்னு ஒரு வார்த்தை பைபிள்லே கிடையாது. பைபிள் உங்கள் பைபிள் இருக்குதுங்களா? கானான் தான் இருக்குது, எது இல்லை? பரமக்கானான்ங்கிற வார்த்தையே கிடையாது. இது இவங்க ஆட் பண்ணிக்கிட்டது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கானான்னா கண்ணை மூடுனா பார்க்கறது அப்படின்னு நினச்சிட்டாங்க. கானான்னா நல்ல கண்ணை திறந்தா பார்க்கலாம், அதான் கானான். எல்லாம் சொல்லுங்க, கண்ணை மூடின பிறகு பார்க்கறது இல்லை, கண்ணு நல்ல திறக்கப்பட்டா பார்க்கலாம். இந்த பூமியிலேயே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானானின் வாழ்க்கையை தேவன் உங்களுக்காக உங்கள் சந்ததிக்காக அவர் வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ பிரசங்கமே கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான். ஆனா பவுல் பேசுறாரு, இல்ல மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இவங்க மூடின பிறகு பார்க்கலாம்னு போயிட்டாங்க. நான் சொல்றேன், மூடுறதுக்கு முன்னாடி கண்ணை நல்லா திறந்தா எல்லாத்தையுமே நீங்க பார்க்க முடியும். ஆமென். கண்ணு திறக்க பண்ணுங்க. புதிய ஏற்பாட்டு செய்தி கண்ணை மூடுற செய்தி இல்லை, கண்ணை திறக்கிற செய்தி. பிரகாசமுள்ள மனக்கண்கள் இவர்களுக்கு உண்டாகட்டும் அப்படி ஜெபம் பண்றான். மனக்கண்ணு திறந்தா பார்க்க வேண்டியதெல்லாம் பார்ப்பீங்க,
காண வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? காண்பீர்கள். கானான் என்பது அங்கே போய் பார்க்கறது இல்லை, இங்கே இருக்குது. கானான் இஸ் நவ். எல்லாம் சொல்லுங்க, இங்கேயே கானான். ஏமாத்திட்டாங்க நம்மளை, அங்கே இருக்குன்ட்டாங்க. பால் தேனும் அங்கே போய் குடிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அங்கே பெரிய விஷயம் பாலா? அங்கே பெரிய விஷயம் தேனா? அதெல்லாம் கிடையாது. அங்கே இயேசு தான் பெரிய விஷயமா இருக்க போகிறாரு. ஆமென். பால் எங்கே தேவை? இங்கே தான் தேவை. தேன் எங்கே தேவை? இங்கே தான் தேவை. அங்கே போய் எதுவும் கரண்ட் பில் கட்ட போகிறீங்களா? இல்லை ஸ்கூல் ஃபீஸு ஏதாவது மந்த்லி டியூ எதுவும் பே பண்ண போகிறீங்களா? அங்கே ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இங்கே தான். அதனால தான் இங்கு வளங்களை தேவன் தர விரும்புகிறார். ஆமென். நம்புங்க, பிலீவ். அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? அடிமையை அப்பாவாக்குனாரு, அடிமையை ரட்சகனாக மாற்றினார். என்னை யாராவது காப்பாற்றுவீங்களா? ஜெயிலுக்குள்ள இருந்து கூட ஒரு புறா யோசேப்பு சொல்றான், டேய் மறந்துடாதடா, எப்படியாவது சொல்லி என்னை எஸ்கேப் பண்ணி விட்டுரு அப்படிங்கிறான். இந்த கனவுக்கு இன்டர்பிரேஷன் சொல்லி அனுப்புறான் இல்லையா? 2 பேர் கனவு பார்க்குறான், ஒருத்தனுக்கு அர்த்தம் சொல்லி என்ன பண்ணுறான், அனுப்புகிறான். அவனை சொல்கிறான், ஏய் உயர்ந்திருக்கும் போது என்னை நினச்சிக்கோன்ட்டு சொன்னதுனாலவே என்னவோ தெரியல மறந்துட்டான். சிலருக்குலாம் ரொம்ப ஹட் ஆகிடும் இல்லையா? ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறீங்க, அதை மறந்துட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நன்றி கெட்ட உலகமடா அப்படின்றீங்க நீங்கள். லாஜிக் தத்துவம் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டோம். அவன் மறந்துட்டான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒருத்தர் மறக்கவே இல்லை, கரெக்டான நேரத்தில் ஞாபகப்படுத்துறாரு. கரெக்டான நேரத்தில் ஞாபகப்படுத்தி கரெக்டான இடத்துல ஃபைலை ஓப்பன் பண்ணி அவனை உள்ளே இருந்து வெளியே தூக்கி கொண்டு வர்றார். நான் சொல்கிறேன், என்னை விடுவிப்பார் யார் என்று எண்ணுகிறவனை கொண்டுதான் தேசத்தையே தேவன் விடுவித்தார். ஆமென். ஸோ உங்களுடைய சூழ்நிலையை வச்சு, நீங்கள் கடந்து போகிற காரியங்களை வச்சு உங்களை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணாதீங்க, உங்களை அளக்காதீங்க, உங்களை வரையறை செய்யாதீர்கள். Don't determine yourself. உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் வச்சு உங்களை என்ன பண்ணாதீங்க, ஒருபோதும் டிட்டர்மைன் பண்ணாதீங்க, உங்களை வரையறை செய்து கொள்ளாதீர்கள். கடைசியாக ஒன்று சொல்ல முடிக்க போகிறேன், நல்லா கவனிங்க. இப்போ ஒன்றுமில்லாமல் போன ஆள், இவனால் அந்த ஊரே என்ன ஆயிடுச்சு? நல்லா ஆயிடுச்சா? நல்லா இல்லையா? நல்லா ஆயிடுச்சு. ஆமென். இப்போ அவன் நல்லா இருக்கிற காலத்தில் யார் அந்த ஊருக்கு வரா? யார் வந்தா? 70 பேர் வராங்க. யாக்கோபு, அப்புறம் அவனுடைய சகோதரர்கள், இந்த தள்ளி விட்ட கிள்ளி விட்ட முள்ளி விட்ட எல்லாம் இவனை தேடி வருது. அதனால தான் கடவுள் சொன்னார், உன்னை பகைக்கிற, உன்னை துரத்துற, உன்னை வேண்டான்னு நினைக்கிறவங்கலாம் ஒரு நாள் உன்கிட்ட வர்ற மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பாங்கிறார். ஆமென். கடவுளும் கொஞ்சம் காட்டமான கடவுள் தான். ஏன்னா உங்களை தள்ளினதை அவர் யோசித்து வச்சிருக்காரு. உன்னை வேண்டான்னு சொல்லியிருக்கிறான் பாரு, ஒரு நாள் அவனுக்கு நீ தேவைங்கிற மாதிரி காட்டுறான் பாரு. வசனத்திலிருந்து சொல்கிறேன், உங்களுக்கு விளங்குதான்னு தெரில. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குமான்னு நம்ம கனவா கண்டோம். இது வேற டிரான்ஸ்லேஷன். பார்த்தா கடவுள் என்ன பண்ணிட்டாரு, அவனை உயர்த்திட்டாரு. இப்போ 70 பேர் வராங்க, இவனை பகைச்ச, இவனை இது பண்ண எல்லாருமே அங்கே வர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் அவன் கொடுக்குறான், கோசேன். அந்த ஊர் பேர் என்னது? கோசேன். கோசேன் வந்து அந்த முழு எஜிப்திலேயே ரொம்ப பிளண்டியான ஒரு இடம், ரொம்ப சிறப்பான இடம் எதுனா இந்த கோசேன். நீங்கள் யோசித்து பாருங்க, தனக்கு துரோகம் செய்த, தனக்கு இவ்வளோ பண்ண ஆளுக்கு என்ன பண்ணுவோம்? முதல்ல ஊருக்குள்ளே அவனை விடாதீங்க, வாசல்லே விரட்டிடுங்கன்றுவோம். அப்படியே விட்டாலும் சரி கஞ்ச ஊத்து அப்படின்னு இருப்போம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, நன்மையினாலேயே பழி வாங்குறான். பைபிளில் போட்டிருக்குது, உன் சத்துருக்கு நீ நன்மையை பண்றதுனாலேயே அவன் தலையில ஆக்கினியை குவிக்கிறியான். நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்குது அவனுக்கு. ஆனா நீங்க நெருப்பள்ளி போடல, நீங்க என்ன பண்றீங்க? அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இவனுக்கு போய் இப்படி. எத்தனை பேருக்கு விளங்குது?
யோசேப்பு மனதில் அந்த மாதிரியான வெஞ்சன்ஸ் இல்லை, பழி வாங்குற உணர்வு இல்லை. அவனுக்கு தெரியும், போங்கடா போங்கடா, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பண்ணிட்டீங்க, ஆனா எனக்கு தெரியும் தேவன் எனக்கு ஒண்ணு பண்ணார். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். உங்களுக்கு என்ன தெரியும்? தீமை தான் செய்ய தெரியும், ஏன்னா உங்ககிட்ட அதுதான் இருக்கு, அது நல்லா செஞ்சிட்டீங்க. சிலர்லாம் நல்லா செஞ்சுட்டாங்க, நமக்கு செஞ்சிருவேங்கிறாங்களா, அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவர் பார்க்குறாரு, யோசேப்புக்கு அது விளங்கிடுச்சு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், செய்தீர்கள், நினைச்சதை செஞ்சிட்டீங்க. ஆனா கர்த்தரோ, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரோ மனிதம் பண்ணினதுலயே உங்க வாழ்க்கை ஃபுல் ஸ்டாப் ஆகிறது இல்லை. மனுஷன் தீமை பண்ணிட்டு போயிட்டான், ஆனா கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் உங்க வாழ்க்கையின் இறுதி பக்கத்தை எழுதக்கூடியவராக இருக்கிறார். மனுஷங்கிட்ட ஃபைனல் அத்தாரிட்டி கிடையாது, இறுதி அதிகாரம் அவனுடையது அல்ல. அவன் செல்லான் அப்படியே போடுறான். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் என்னை கொலை செய்வீர்கள். சீசர்கள்ட்ட சொல்றாரு, நீங்கள் என்னை கொலை செய்வீர்கள். ஏன்னா நீங்க அதானே பண்ணுவீங்க. உங்க தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? அந்த புத்தி தானே, அந்த சந்ததி தானே. நீங்கள் என்னை கொலை செய்வீர்கள், ஆனா எங்க அப்பா என்னை 3வது நாள் எழுப்பிடுவாரு. ஆமென். பைபிளையே நீங்க 2 விதமா புரிக்கலாம். ஒன்று த ஆக்ட்ஸ் ஆஃப் மேன், இன்னொன்று த ஆக்ட்ஸ் ஆஃப் காட். ஒன்று தேவனுடைய செயல், இன்னொன்று மனிதனுடைய செயல். தேவனுடைய செயல் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தீங்கு தீங்கு அப்படி இருக்குது இல்லை. அங்கே எங்க மனிதனுடைய செயல் எல்லாம் என்ன இருக்குது? தீங்கு தீங்கு கெட்டது இப்படி வந்துடுது. ஆனால் தேவனுடைய செயல் அங்கே வரும்பொழுது அந்த தீங்கெல்லாம் நல்லதாக மாற ஆரம்பிக்குது. ஆமென். இப்போ பாருங்க, அவ்வளோ நல்லது செஞ்சு அவங்கள என்ன பண்ணிட்டான்? உயர்த்தி வச்சுட்டான். இப்போ சொல்ல வந்த செய்தி இதுதான். என்னன்னா, யோசேப்பு காலத்தில் அவ்வளவு நல்லா இருந்த அவர்கள், அவ்வளவு வளமான ஆரம்பத்தை பெற்ற அவர்கள், யோசேப்பின் மரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் அடிமையாக போய் அதிபதியாக இருந்தானோ அந்த அப்படி வாழ்க்கையை ஆரம்பித்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்த ஊரில் மீண்டும் அடிமைகளாக மாறினார்கள். இது யார் குற்றம்? ஊரின் குற்றமா, அல்லது அங்கு ஆட்சி செய்த அரசாங்கத்தின் குற்றமா? யார் செய்த குற்றம்? என்னன்னா, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, வேதவசனம் சொல்லுது, தேவனையும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்ததையும் மறந்த ஒரு சந்ததி வந்துச்சு. தட் இஸ் a problem. எல்லாம் சொல்லுங்க, இருதயம், அறிவு, இதான் பிரச்சனை. அவனுக்கு சரியான வெளிச்சம் உள்ள இருந்ததுனால அடிமையா போயும் அந்த ஊர்ல என்ன ஆயிட்டான்? நல்லா ஆயிட்டான். அதனாலதான் தேவன் இவங்களை தூக்கினாரு. தூக்கிட்டு மண்டைய கொஞ்சம் நல்லா கழுவி எங்க வைக்கணும்? பாலும் தேனும் ஓடுற இடத்துல வைக்கணும். அப்படி வைக்கலன்னா மறுபடியும் இந்த ஊர்ல அவன் எப்படிதான் வாழ்வான்? விளங்குதா? விளங்குதா? விளங்கலையா? அப்போ படார்னு தூக்கி உங்க கையில ஒன்று தர்றதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அப்படி தந்தா கூட அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அதை சரியா நாம் செய்வோமாங்கிறது கேள்விக்குறியான ஒன்றாகவே இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த செழிப்புங்கிறது, இந்த நிறைவுங்கிறது ஏதோ வெளியில் இருக்கிற ஒரு பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அல்ல, இது மனநிலை சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. அதனால தான் பாருங்க, தேவன் பெரிய காரியங்களை உங்களிடத்தில் தருவதற்கு முன்பாக உங்கள் மனதையும் இருதயத்தையும் அவர் தயார் செய்கிறார். ஆமென். அதனால தான் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமா. ஆத்துமா என்று சொன்னால் உங்களுடைய உள்ளான நிலை. அதில் என்ன இருக்கிறது? மைண்ட், வில், எமோஷன், மனம், சித்தம், உணர்ச்சி. இந்த 3 பகுதிகளும் தேவ வார்த்தையால் தொடப்பட்டதாய், தேவ வார்த்தையால் நிரப்பப்பட்டதாய் சரியான விதத்தில் அது இருக்கும்னா, நான் சொல்றேன், தேவன் உங்களை நம்பி ஏராளமான வளங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நல்ல ஊருக்கு போய் நாசமாக போயிட்டாங்க, ஆனால் மோசமான நிலையில் போய் நல்லாயிட்டான். விளங்குதா? விளங்கலையா?
இப்போ உங்க பிரச்சனை சூழ்நிலையா மனநிலையா? Your problem is not your obstacles. Your problem is your thinking, your mind. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அதனால தான் கடவுள் என்ன பண்றாரு? விடுவிக்கிற வேலையை மட்டும் செய்யாம போதிக்கிற வேலையை செய்யறாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து கேளுங்க. தேவன் உங்கள் மனதையும் உங்கள் உள்ளத்தையும் தயார்படுத்தி உங்களுக்காக வச்சிருக்கிற அழகான அருமையான நிறைவான இடத்திற்கு நீங்கள் செல்லுகிறதை குறித்து நீங்கள் கேட்பீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எழுந்து நிற்போம். Thank you, Father. தேவன் சடிதியாய் ஒன்றை செய்வதிலேயோ பெரிய காரியங்களை வைக்கிறதுலையோ பிரச்சனை இல்லை. He prepare your heart. உங்கள் உள்ளத்தை, உங்கள் மைண்டை எல்லாத்தையும் ரெடி பண்ண அவர் விரும்புகிறார். அடிமையின் புத்தி இருக்கிற ஒருவனை தூக்கி ராஜாங்கத்தில் வைத்தால் அந்த ராஜாங்கமும் அடிமையாகும். ஆனால் ராஜ புத்தி உள்ள ஒருவனை அடிமையாய் வைத்தா கூட அவன் அந்த ஊரில் பெரிய ஆளா மாறிடுவான். அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. நீங்க எங்க பிறக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, that's not the matter. உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியமா இருக்கிறது. ஒருவேளை சிறையில் கூட இருக்கலாம், ஆனால் சிந்தனையிலே, உள்ளங்களிலே, நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே, தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வெளிச்சம் உள்ளவர்களா நீங்க இருப்பீங்கன்னா ரொம்ப நாள் சிறை கம்பிக்குள் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். ரொம்ப நாள் உங்களை கைதியா யாரும் வைக்க முடியாது. அதையெல்லாம் உடைச்சி சிறையிலிருந்து சிங்காசனம் என்கிற நிலைக்கு உங்கள் வாழ்க்கை எழும்பியே தீரும். கர்த்தர் அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையை கொண்டு வர அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, கடவுளுடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை ஆழமாய் கேட்பது அவசியம். ஏதோ விடுதலை விடுவித்துருவாரு. சிலருக்குலாம் பாருங்க காசு பிரச்சனை. நானே சிலருக்கு காசை கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்தால ஒரு மாசத்துல அதே பிரச்சனையில் இருப்பாங்க. இப்ப காசை கொடுத்து அவங்கள மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அதெல்லாம் காசு கொடுக்கறத நுப்பாட்டிட்டேன். இப்ப என்ன பண்றேன், ஏதாவது பிரச்சனை வந்தா என் கேசட் ஒரு 4 கேசட் கொடுத்துட்டு அதுக்கு பில்லு கொடுத்துருங்க பிரதர்ன்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு வாரம் உட்கார்ந்து இது நல்லா கேட்டீங்கன்னா மைண்ட் ப்ராஸ்பர் ஆயிரும். அப்ப காசை நான் தர வேண்டியது இல்லை, அந்த வசனமே உங்களுக்கு காசை கொண்டு வர ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? என்ன பேசுறோன்னு விளங்குதா? வெளிச்சத்தோடு போகணும். ஏதோ சொன்னாருங்க, நல்லா சொன்னாருங்க, வல்லமையா சொன்னாருங்கன்னு போயிடக்கூடாது. சில பேர்லாம் அப்படிதான் போயிடுறாங்க. அருமையா பேசினாரு, என்ன பேசினாரு, வல்லமையா பேசினாரு, சார் என்ன பேசினாரு, சூப்பரா பேசினாரு, கடைசி வரைக்கும் என்னன்னே சொல்ல மாட்டேங்க. அப்படி போயிடக்கூடாது. என்னன்னு விளங்குதுங்களா? காரியத்தின் கடைத்தொகை என்னங்கிறது விளங்குதுங்களா? மனிதர்கள் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல, வெளியில் இருக்கிற எந்த காரியங்களும் கிடையாது. வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் இருதயத்தையும் எண்ணங்களையும் வளமாக்குவீர்கள் என்றால், வெளிச்சம் உள்ளவர்களாக மாறுவீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொன்னதை நிறைவேற்றவர் வல்லவருங்க. உங்க மனதை எதுல பிக்ஸ் பண்றீங்க? தன் சட்டையை கலத்தினவனே யோசிச்சுட்டு இல்லை பாருங்க. அவன் தன்னை ஜெயிலுக்கு அனுப்பினவனே அவன் யோசிச்சுட்டு இல்லை. வாங்கப்பா, அவன் மைண்ட்ல எதெல்லாம் ஓடிச்சு தெரியுமா? நீங்க தீமை செய்தாலும் எனக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறா. நீங்க என்ன போய் குற்றச்சாட்டு போட்டு நான் செய்யாத தப்ப என் மேல சொன்னா கூட என் நீதியை பட்ட பகலை போல விளங்க செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் வெளியே கொண்டு வருவார். அந்த ரங்கத்தில் பார்க்கிற என் பிதா தானே வெளியரங்கமாய் பலன் அருளுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோம் கொஞ்ச நேரம். அன்பின் தாப்புனே, வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நோக்கி அனுப்பப்பட்ட வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ தேங்க்யூ ஃபாதர், ஓ தேங்க்யூ ஃபாதர். அப்பா, சில சரியான அறிவை இந்த மாலையில எங்களுக்கு புகட்டி கொண்டிருப்பதற்காக நன்றி. சில சரியான வெளிச்சத்தை இந்த மாலையில அனுப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி. சில சரியான புரிதலையும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எங்க வாழ்க்கைக்குள்ளாக நீர் கொண்டு வந்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னைக்கு உள்ளம் திறக்கட்டும், மனங்கள் திறக்கட்டும், ஒவ்வொரு இருதயமும் இதை உணர்ந்து கொள்ளும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன்.
ஹல்லேலூயா. எங்களுடைய உண்மையான தேவைகள் வெறும் விடுதலை மட்டுமல்ல. எங்கள் உண்மையான தேவைகள் ஏதோ ஒரு தற்காலிக உதவிகள் மட்டுமல்ல. எங்கள் உள்ளமே மாற வேண்டியது இருக்கிறது. எங்கள் எண்ணங்கள் மாற வேண்டியது இருக்கிறது. எங்கள் சிந்தனைகள் மாற வேண்டியது இருக்கிறது. எங்களுடைய புரிந்து கொள்ளுதல் இன்னும் சில உச்சத்தை தொட வேண்டியது இருக்கிறது. Lift up our thoughts, Daddy. Lifts up our thoughts. தேவன் உங்களை உயர்த்துவதற்கு முன்பு உங்கள் எண்ணங்களை அவர் உயர்த்த விரும்புகிறார். அவர் சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவாக என் நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது, என் வழிகள் உயர்ந்ததா இருக்கிறது. அவருடைய உயர்ந்த வழிகளுக்கும் அவருடைய உயர்ந்த நினைவுகளுக்கும் அவர் உங்களை அழைக்கிறார். Prosperity, success is a mental status. I tell you, it's a mental status. உங்கள் இருதயத்திலே, உங்கள் சிந்தனையிலே, உங்கள் மனங்களிலே அது வரும் என்றால் வாழ்வில் அது நிச்சயமாக வரும். தேங்க்யூ ஃபாதர். வளமான ஊரை பிசிக்கலா எங்களுக்கு தரதுக்கு முன்னாடி வளமான நபர்களாக நீர் எங்களையே மாற்றி அமைக்கிறீர். பாலும் தேனும் ஓடுகிற கானானாக எங்கள் சிந்தையை மாற்றுகிறீர், எங்கள் எண்ணங்களை மாற்றுகிறீர், எங்கள் வாழ்வையே நீர் மாற்றுகிறீர் கர்த்தாவே. இப்போ கானானுங்கிற ஒரு ஊருக்குள்ளதான் நாங்க போய் பொழைக்கணுங்கிறது இல்லை. நாங்க போகிற இடமெல்லாம் கானானாக, நாங்க இருக்கிற இடமெல்லாம் பாலும் தேனும் ஓடுகிற வளமானதாக நீர் மாற்றுகிறீர் கர்த்தாவே. ஓ, இப்பொழுது நாங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறவர்களாய் அல்ல, எங்களையே ஆசீர்வாதமாக நீர் வைக்கிறீர் கர்த்தாவே. எங்கேயோ இருந்து எங்கள் மீது ஒன்று விழ வேண்டும் என்கிறது அல்ல, எங்களுக்குள்ளிருந்து சிலது புறப்படும்படியாக நீர் வைக்கிறீர் கர்த்தாவே. ஓ, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்று சொல்லியிருக்கிறார். நன்றி அப்பா, இந்த வெளிச்சங்களுக்காக நன்றி, மன கண்களை திறப்பதற்காக நன்றி, உள்ளங்களுக்குள்ளாக சில ஆச்சரியமான பதிவுகளை இந்த மாலையில நீ செய்வதற்காக நன்றி பசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஃபாதர். ஒரு நல்ல புரிதலோடு இந்த இடத்தில் இருந்து அவர்கள் செல்லட்டும், நம்பிக்கையோடு செல்லட்டும், ஆறுதலோடு தேர்தலோடு செல்லட்டும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். உடைய அன்பையும் உடைய கிருபையும் இன்னும் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். தேவனை கனம் பண்ணும்படியாய் நாம் கொடுக்க போகிறோம். உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணும்படியாய் நாம் கொடுக்க போகிறோம். Giving, it's a honoring to God. It's not just offering. ஏதோ காணிக்க அப்படி கிடையாது. அப்படிலாம் இந்த சபையில் எடுக்கிறது இல்லை. இந்த பாருங்க, ரொம்ப பில்லுலாம் கட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால ஏதாவது பார்த்து கொடுங்க அப்படிலாம் இங்கே கேட்கறது இல்லை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கனம் பண்ண விரும்பினால் நீங்கள் கொடுக்கலாம். ஐம் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட். வேதம் சொல்லுகிறது, திருவசனத்தை போதிக்கிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமா எண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் வீடுகளில் போய் வசூல் பண்றது இல்லை. நோ நோ நோ, we not do that. நாங்கள் எதை நம்புகிறோன்னா தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறோம். அதனால் ஜனங்களுடைய வாழ்க்கை வளமாக முடியும் என்று நம்புகிறோம். நீங்கள் அந்த வளமுள்ள வார்த்தைகளை கனம் பண்ணும்படியாய் நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், நீங்கள் கொடுக்கலன்னா பார்த்துக்கோ, எல்லாம் கிடையாது. அதனால தான் காணிக்கையை நாங்கள் எடுக்கலை, நீங்களே வந்து கொடுக்கலான்னு வச்சிட்டேன் நான். ஆமென். இது கடமை அல்ல, இது ஒரு நல்ல புரிதலோடு கூட நாம் செய்கிற ஒரு காரியம். ஆமென். கடவுள் தான் எனக்கு கொடுத்தார், கடவுள் தான் எனக்கு எல்லாத்தையும் தருகிறவர், அவர் தான் என் வாழ்வின் ஆதாரம் ஊற்று என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் உங்ககிட்ட அவர் என்ன கொடுத்துருக்காரோ அதை கொண்டு நீங்கள் அவரை கனம் பண்ணலாம். ஆமென். மற்றபடி எதுவுமே இல்லை. பாருங்க, கைகளில் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் எனக்கு கொடுத்தார். ஆகையால் என் தேவனை என் ஐஸ்வர்யத்தை கொண்டு, என் பணங்களை கொண்டு நான் கனம் பண்ணுகிறேன். அவரை நான் கனம் பண்ணுகிறபடியால் என் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும். என் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். என் கை வாரி இறைக்கும். தேவ வார்த்தையை நான் நம்புகிறேன், தேவன் எனக்கு அப்படியே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா.
சகோதரர் பாலசேகர் அவர்கள் பேசின வாழ்வை மாற்றும் தேவ வார்த்தைகள் DVD, MP3 மற்றும் பென்டிரைவில் வடிவில் கிடைக்கிறது. பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04624950 மற்றும் 9578204750.